தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி வட்டம் வார்டு உறுப்பினர்லாம் சேர்ந்து ஒரு 30,000 பணம் கொடுத்துருக்காங்க சார்பாக. இந்த பொருள்லாம் வந்து கௌதம் பிரதீப் இவங்களாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 30,000 பணம் வந்து இவங்களோட ஆலோசனை படி நான் வாங்கி கொடுக்கோம். வச்சுங்க, எங்களால் பண்ணுற உதவி. சரிங்களா? அண்ணனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய் அவர்கள் ஒரு செயல் ஒன்று செஞ்சிருக்காரு. அண்ணா, என் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் போச்சே அப்படின்னு இங்க ஒரு ஆட்டோக்காரர் கதறது நம்ம விஜய் அவர்கள் காதுல விழுந்திருக்கு. நான் இருக்கேன்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு சூப்பரான உதவிகளை தமிழக வெற்றி கழகம் சார்பா திரு விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அண்ணன் அவர்களோட ஆலோசனையின்படி தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளரான அண்ணன் திரு புசி ஆனந்த் அவர்களோட வழிகாட்டுதலின்படி சோழிங்கநல்லூர் தொகுதி பெருங்குடி 184வது வட்டத்தை சேர்ந்த திரு விஜயகுமார் அப்படிங்கிற ஆட்டோ ஓட்டுநரோட வீடு திடீர்னு மின் கசிவு காரணமா எரிஞ்சு தீக்கிரையாகி இருக்கு. இதனால இவரோட வீட்டில இருந்த எல்லா பொருட்களும் தீக்கு இரையாகி சேதமடைஞ்ச நிலையில காணப்பட்டிருக்கு. சென்னை புறநகர் மாவட்டம் இளைஞர் அணி தொகுதி ஒன்றியம் பகுதி வட்டம் தோழர்கள் அப்படின்னு எல்லாருமே இணைஞ்சு இவருக்கு ரொக்க பணமா சில தொகையும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவி செய்யுமாறு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. அதுபடி இவங்களும் வழங்கி இருக்காங்க. இது இப்போ கொஞ்சம் அவங்கள ஆறுதல் படுத்தி இருக்கு. இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியும் விஜய் அவர்கள் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. இப்போ கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து நிறைய விஷயங்களை தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுநருக்காக அவரால் முடிஞ்சதை செஞ்சிருக்காரு. இந்த செய்தி பரவலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.